ஜீயர் அவர்களும் சுவாமிகளும் எங்கள் பள்ளியில் காலடி வைத்த அந்த நேரத்திலிருந்து எங்கள் பள்ளிக்கு அபரிமிதமான வளர்ச்சி கிடைத்தது. அது எல்லாம் நம்ம ராமானுஜருடைய குருவே ஆச்சாரியருடைய அந்த கருணை தான். வாசல் இருக்கிற சாணத்தை நம்ம உள்ள வச்சு வர செய்யணும், வெளியில போற செய்யணும். நமக்கு அவ்வளவு ஆரோக்கியமான விஷயம். நமக்குள்ள கிருமிகள் நம்ம வீட்டுக்குள்ள வந்து சட்டு அப்படியே மாட்டாங்க. யாருங்க சொல்லுங்க, தெரியா? வெரி குட். பெருமாளும் ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா இந்த பெருமாள் இப்பதான் இவர் தான் உற்சவம் நடந்தது. வைகுண்ட ஏகாதசிக்கு லட்சக்கணக்கான பேர் வந்தாங்களே, அவ்வளவு பேர் ரங்கநாதர் சேவிக்க. இந்த ரங்கநாதர் தான் உற்சவம். அவனுடைய துணைவியார் தான் நாச்சியார்னு பேரு. அதாவது ஸ்ரீரங்க நாச்சியார், பிராட்டி, மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க அவங்க. இப்ப இத போல ஆண்டாளும் இவருடைய ஒரு மனைவி பூமாதேவின்னு பேர். நம்ம பூமியை தொடரும் இல்லையா, பூமாதேவி, பூமி பிராட்டின்னு. அந்த பூமாதேவி தான் நமக்காக இங்க ஆண்டாளாக அவதாரம் பண்ண. ஏன் ஆண்டாளா பிறக்கணும் அவள்? எந்த காரணத்தால? நாம எல்லாம் படுற கஷ்டத்தை பொறுத்துக்க முடியல ஆண்டாள். நாம என்ன கஷ்டப்படுறோம்? என்ன கஷ்டப்படுறோம்? ஐயோ, இந்த படிக்கிறதுக்கே பெரிய கஷ்டம், சாப்பிடுறதுக்கே அது கஷ்டம். என்ன கஷ்டப்படுறோம்? பரவாயில்லையே, அவங்களுக்கு எப்பவுமே சத்துமாவிலே பேர மனசு இருக்கு. எப்போ நல்லது நல்ல அவங்க அப்பா அந்த மாலையை வச்சு வேற மாலை கட்டினாங்க. அந்த பெருமாள் போய் அந்த மாலை வேற மாலை தொடர்பு பண்ணுது. அந்த மாலை அழுந்துட்டு கீழே விழுந்துருச்சு. அப்பைக்கு பெருமாள் அழுந்துட்டு இருந்துச்சு. அப்ப பெருமாள் ஆதாரப்பட்ட மாலை தான் எனக்கு வேணும்னு கேட்கவும் அந்த ஆதாரப்பட்ட மாலையை எடுத்து பெருமாள் போடுறாங்க. எப்பொழுதுமே நல்ல விஷயம் தொடர்ந்து நாம் நம்முடைய குரு ஆச்சாரியனுடைய சீரருளை, அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று தொடங்குவோம். குரு பரம்பரையை யார் ஒருவன் உண்மையாக தியானித்து ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குறானோ அவன் எல்லாவற்றையும் சீரும் சிறப்புமாக செய்தவனாக ஆவான். எல்லாவித நன்மைகளையும் பெற்றவனாக ஆவான். அவர்தான் வேதம் சொல்லிட்டு மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ. அவருடைய அந்த பூத உலகானது ஸ்ரீரங்கத்துல தன்னுடைய கோயிலேயே இருக்கணும். ஸ்ரீரங்கநாதர் தன்னுடைய வசந்த மண்டலம், வசந்தோசம்னு பண்ணக்கூடிய திருவிழா பண்ற இடத்தை அவருடைய சன்னதிக்காக கொடுத்தார். அதுதான் இன்னைக்கு உடையவர் சன்னதி, ராமானுஜர் சன்னதி அப்படின்னு பேர் பெற்றிருக்கிறது. இப்ப அந்த ராமானுஜரை தான் நாம இப்ப சொல்லி தியானிச்சோம். இப்ப அதை சேர்ந்து நீங்க சொல்லுவீங்களா? அழகா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஒரு நாள் தூங்கலன்னா என்ன நமக்கு? அடுத்த நாள் அப்படியே சொல்லணும், என்னடாச்சு தூங்கமே இல்ல. முடியுமா நம்மளால? முடியாது. அத போலதான் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற பிரெயின் ஆக்டிவா இருக்கணும்னா நல்ல இழுத்து பின்றது ரொம்ப நல்ல விஷயம். உன் பிரெயின் ஆக்டிவா இருக்கு, நல்லது அழகா பெற்றுக்கிறதுக்கு தயாரா இருக்கு. டீச்சர் சொல்லிட்டே இருக்காச்சே ஃபாஸ்டா காதுல போய் இந்த ஃபாஸ்டா இந்த காதுல வெளில வந்துருக்குன்னா பிரயோஜனமா இருக்குமா? எங்க போறோம்? அது சொல்லி கொடுத்துடலாம். இப்பான கதைகளை கேட்கச்சு நமக்கு சந்தோஷமா இருக்கு இல்லையா? அது போலதான் கிருஷ்ணன் இந்த நலவலைகளை தோன்றி நிறைய நமக்கு சிரிப்ப கொடுக்கக்கூடிய செயல்களை செய்யறச்சு அதுல இருக்கக்கூடிய நல்லதையும் நாம் உணர்கிறோம். ஆண்டாள் அப்படிதான் சின்ன வயசுல கிருஷ்ணனிடத்துல இருக்கக்கூடிய பக்தியோட கிருஷ்ணன் மேல இருக்கக்கூடிய பாடல்களாக திருப்பாவை பாடும். இந்த திருப்பாவை பாடுறது மார்கழி மாசம் 30 நாளும் பாட வேண்டியது. எத்தனை பாட்டு இருக்கும் திருப்பாவையில? 30 பாட்டு. திருப்பாவையில எத்தனை பாட்டு இருக்கு? 30 பாட்டு. கரெக்டா 30 நாளைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு திருப்பாவையில பாடு. முதல் பாட்டு என்ன திருப்பாவையில? மார்கழி திங்கள் அப்படின்னு ஆரம்பிக்கும். மார்கழி திங்கள் சொல்லக்கூடியது மார்கழி மாசம் முதல் நாள் அந்த திருப்பாவை முதல் பாட்டு தொடரும். இப்படியே போனா 30 நாளும் இந்த 30 பாட்டை தொடர்ந்து பாடணும். எப்படி பாடணும்? அதிகாலையில எழுந்துக்கணும், குளிக்கணும், நான் இருக்கிற பக்கத்துல எல்லாரும் ஒன்று கூடி சேர்ந்து போய் திருப்பாவை. இதனால் என்ன நன்மை உண்டாகும் அப்படின்னா
பற்பல நன்மைகள் உண்டாகும். நமக்கு என்னெல்லாம் நல்லது வேணும்னு ஆசைப்படுறோமோ அவங்க அழகா சொன்னாங்க. பெருமாள்